Third problem பார்க்கலாம். X sold goods to Y for rupees 500 and make a bill for 1 month. X endorsed it to Z in payment of the value of goods he purchased. The bill was met on the due date. Give journal entries in the books of X and Y. So X என்ன செய்றாங்க? goods-அ Yக்கு சேல் பண்றாங்க, விக்கிறாங்க. amount 500. இந்த ப்ராப்ளத்துல நமக்கு டியூ டேட் 1 month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா டேட் எதுவுமே நமக்கு கொடுக்கல. எக்ஸ் என்ன செய்யறாங்க, அந்த பில்ல இசட்டுக்கு என்டோஸ் பண்ணிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த டியூ டேட்ல பில்லு மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, குட்ஸை சேல் பண்றாங்க. யாருக்கு சேல் பண்றாங்க? ஒய்க்கு. ஸோ ஒய் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் பீயிங் கிரெடிட் சேல்ஸ். நெக்ஸ்ட் அந்த 500க்கு பில் மேக் பண்றாங்க. யார் மேக் பண்றாங்க? எக்ஸ் மேக் பண்றாங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு ஒய் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்க, இந்த பில்ல என்டோஸ் பண்ணிருந்தாங்க. யாருக்கு என்டோஸ் பண்ணிருந்தாங்க? இசட்டுக்கு. ஸோ இசட் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ இதோட எக்ஸோட புக்ஸ் இஸ் ஓவர். அடுத்தது ஒய் ட்ராயி நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் அக்கௌண்ட். தென் பில்ல அக்செப்ட் பண்ணுறாங்க. எக்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் பேயபிள். தென் பில்லுக்கு பணத்தை பே பண்ணுறாங்க. யாருக்கு பே பண்ணுறாங்கங்கிறது கிடையாது. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். தட் மீன்ஸ் பில் அன்னைக்கு மெச்சூரிட்டி ஆகுது. ஒய் என்ன செஞ்சுட்டாங்க, பணம் பே பண்ணிட்டாங்க.